அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கான பர்டிகுலரா மண்டே நிஃப்டியோட டைரக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். பர்டிகுலரா 23,950 இந்த லெவலுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் கிளியராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு 24,100 வரைக்குமே கால்காட் லெவல் ட்ரை பண்ணலாம். இதை ஸ்கேல்பிங் பேஸில் நமக்கு என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் 24,100 டச் பண்ணி ரிவர்சலில் வந்து நம்ம புட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம 2 வியூ கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மேலே போகும்போது கால் டைரக்ஷன் எடுத்தோம். கால் டைரக்ஷன் அப்படிங்கிறது பிரேக் அவுட்னு இந்த லெவலில் எடுத்தோம். 24,050 பிரேக் அவுட் எடுத்தோம். ஆனால் இந்த பிரேக் அவுட் வந்து சடன் ஃபால் வந்து மேலே போகும்போது கீழே இறங்கி போகும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம மறுபடியும் இந்த லெவலில் போயிட்டு ரிவர்சல் புட் எடுக்கலான்ட்டு ரிவர்சல் புட்டு தான் பிளான் பண்ணோம். ரிவர்சல் புட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. டார்கெட் கிடைச்சது. மறுபடியும் ஒரு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே இறங்கும்போது புட்டு எடுத்தோம். அதுவும் நல்ல டார்கெட் தான். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் காலுக்கான இந்த புட்டோட டைரக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக புட்டோ லெவல் வந்து வீக் ஆயிடுச்சு. காலுக்கான டைரக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுவும் இங்க இருந்து இந்த ஜோன் பர்டிகுலரா 23,950 தான். இந்த 950ல இருந்து 24,100 வரைக்குமே வந்து ஜிக்ஸாக்கா சின்ன சின்ன மொமெண்டமா ஒவ்வொரு மார்க் கேண்டிலையுமே ஏறி ஏறி இப்படி இறங்குறது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பெருசா ஏற்றம் இல்லை. ஆனாலும் கால் சைடில் ஸ்ட்ராங்காக அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இதனாலேயே நமக்கு கால் என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு திரும்பவும் இது வரைக்கும் டார்கெட் வச்சோம். ஆக்சுவலாக 24,200 அப்படிங்கிற ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மறுபடியும் நம்ம எடுத்தோம். இங்கே வாலட்டிலிட்டி ஸ்டாப் லாஸ் ஆனதை இங்கே ரெக்கவரி பண்ணிட்டோம். அவ்வளோதான் நடந்தது. அதுக்கு மேலே இன்னைக்கு என்ட்ரி எதுவும் எடுக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பார்க்கறது ரேஞ்ச் மொமெண்டம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ ரேஞ்சாக இருந்தாலும் ஆப்ஷனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஆப்ஷன் மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு கேண்டில் மெத்தட் இப்படியெல்லாம் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது ஆப்ஷன் வந்து ஹெல்த்தியா இல்லை, வோல்டிலிட்டியா இருந்தது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 நம்ம பையிங் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே வராம இந்த மேல இருந்து கீழே இறங்கிட்டே இருந்து சடனா மேலே போயிடும். அப்போ 24,000 டார்கெட்டே எடுத்துக்கிறது இல்லை. ஒருவேளை நம்ம வெயிட் பண்ணி டார்கெட் மறுபடியும் கீழே வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே வச்சிருந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி மொமெண்டம் வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீசன் மொமெண்டம் ரொம்ப வீக்காக இருந்ததுனால நம்ம காலுக்கான என்ட்ரி மட்டும்தான் இங்கே ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஒரு 2 என்ட்ரி நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு, ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ். ஸோ ஓகே, இதில் இன்னைக்கான நடந்த டைரக்ஷன் வந்து இதுதான். இதில் இதுக்கு முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பர்டிகுலராக 24,550க்கான சப்போர்ட் லெவல் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு 24,150க்கு மேலே வந்து மார்க்கெட் 50 மினிட்ஸில் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா நம்ம 24,300 அண்ட் 450 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை பிளான் பண்ணலாம். ஒருவேளை இந்த லெவல் ரிவர்சலில் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் க்ளோசிங் கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் 24,000 அண்ட் 23,800 வரைக்கும் கீழே போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்த்துருவோம். இது ரேஞ்ச் பிரேக் அவுட். நம்ம மார்க்கெட் வந்து ரேஞ்சா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நடந்த மாதிரியே ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே ஓப்பன் ஆகி அந்த கேண்டிலோடைய மொமெண்டம் வந்து மேலேயும் கீழே இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்ல புட்டுக்கான லெவல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் புட் எடுக்கணும். ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் புட்டு சப்போர்ட் பை இது 2 லெவலில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எங்க பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிளான் பண்ணும்போது பிரேக் அவுட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க ஃபேக்கா இருக்கு. ஸோ கிளியர் டைரக்ஷன் கிடைக்கவும் மாட்டேங்குது. ஒன்ஸ் நம்ம பிரேக் அவுட்டுக்கான வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது பிரேக் அவுட்டுக்கு போயிட்டு திரும்பவும் கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. ஸோ அதனால நமக்கு சப்போர்ட் என்ட்ரி அப்படிங்கிறத இந்த ரேஞ்ச் மொமெண்டம் நடக்கும்போது ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நாளைக்கு ரேஞ்ச் மொமெண்டம் இருக்கா, பிரேக் அவுட் ஆகி மேலே போதா இல்லை டவுன் சைட் கீழே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைரக்ஷனை பிளான் பண்ணி நம்ம டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்து பிளான் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வோல்டிலிட்டி இருக்கிறதுனால 24,000 கீழே மார்க்கெட் அதாவது டீப் இந்த மணி எடுத்து 1 or 2 என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். இந்த மணி எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வோல்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓடிஎம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி
நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு எப்படி மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டோம். நாளைக்கான நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மெத்தடில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற டைரக்ஷன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.